கோவையில் வீட்டு வேலைக்காக அழைத்துச் சென்ற பெண்ணை வீட்டிற்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்து வந்த நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை சித்திரவதை செய்த தம்பதி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கவிதா, நீங்க எவ்வளவு நேரம் வந்துருக்கீங்க? போன கையில் இருக்கா? வீட்டுக்குள்ள சொன்னீங்களா? வீட்டுக்காரரு எதுக்காக கூட்டம் வந்தாங்க? வீட்டு வேலைக்காக. வீட்டு வேலை தான் வாங்குறாங்க. வேற ஏதாவது தொந்தரவு பண்றாங்க? ஆனா வெயில் வாங்காம போக சாத்திட்டு போயிடுறாங்க. வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு சென்ற சம்பவம்தான் கோவையில் அரங்கேறியுள்ளது. தன்னை மீட்கும்படி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்த பெண்ணை போலீசார் மீட்கும் காட்சிகள்தான் இவை. வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன? வீட்டு ஓனரோட போன் நம்பர் கோவை மாநகர் சரவணம்பட்டியை அடுத்த சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான சிவக்குமார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என இணையதளம் மூலம் விளம்பரப்படுத்தி உள்ளார். அந்த விளம்பரத்தை பார்த்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 36 வயதான கவிதா என்ற பெண் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளார். கவிதா கடந்த 7ஆம் தேதி வேலைக்காக கோவையில் உள்ள சிவக்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். கவிதாவை தனது வீட்டிலேயே தங்க அனுமதித்த சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோர் தொடர்ந்து வீட்டு வேலை வாங்கி வந்துள்ளனர். இதனிடையே பணியில் சேர்ந்த 3 நாட்களுக்கு பிறகு கவிதாவை கடுமையான வார்த்தைகளால் பேசிய சிவக்குமார் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கணவன் மனைவி இருவரும் வெளியே செல்லும் பொழுது கவிதாவை வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்துவிட்டு கதவுகளை வெளியில் பூட்டு போட்டு பூட்டிச் சென்றுள்ளனர். இந்த சூழலில் கவிதா தனக்கு பிறந்த நாள் என்றும் தனது ஒரே மகன் தன்னை பார்க்க வருவான் என்று கூறி ஊருக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவக்குமார் அவரை தண்ணீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டல் விடுத்தும் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் வழக்கம் போல் கதவுகளை பூட்டிவிட்டு தம்பதி இருவரும் வெளியே சென்றுள்ளனர். இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாத கவிதா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து தன்னை மீட்குமாறு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு சென்ற சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் போலீசார் வீட்டிற்கு வெளியே நின்றபடி கவிதாவிடம் விசாரணை நடத்தினர். அப்போது தினசரி அவர் சித்திரவதை அனுபவித்து வருவதாக போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். தொடர்ந்து வீட்டின் உரிமையாளரான சிவக்குமாரை போலீசார் செல்போனில் அழைத்தபோது அவர் வெளியூரில் இருப்பதாக கூறியிருக்கிறார். தொடர்ந்து சிவக்குமாரின் மனைவி சுதாவை அழைத்த காவல்துறையினர் உடனடியாக வந்து கதவை திறக்குமாறு அறிவுறுத்தினர். பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த சுதா பூட்டிய கதவை திறந்து காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது எனக்கு தெரியாது. கம்பெனி பூட்டி வச்சது கரெக்டா தப்பா? அவங்க தான் பேசுறேன். என்ன யாரு அது பப்ளிக் கேக்குறாங்க. நீங்க போல வீட்டு தவிர நம்ம பார்க்கலாம். அம்மா கேட்டு வைக்கிறா வீட்டை பூட்டி வச்சு போட்டு வாய் பேசுறீங்க. ஒரு மனுஷனை உள்ள போட்டு என்ன அதிகாரம் இருக்கு? சாவி அங்க அடிப்படை ஹாஸ்பிட்டல் ஏதாவது எமர்ஜென்சி எப்படி? இதையடுத்து இரு தரப்பினரையும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் கவிதாவை தாக்கிய சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா, வேலைக்கு சேர்ந்து 3 நாட்கள் வரை நல்ல முறையில் நடந்து கொண்ட சிவக்குமார் அதன்பின் தன்னை கடுமையான சொற்களால் திட்டுவது, அடிப்பது என சித்திரவதை செய்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு 10 நாள் வரைக்கும் வேலை பார்த்தேங்க சார். 10 நாள் வரைக்கும் இருந்தா 3 நாள் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க சார். 3ஆவது நாள் விட்டு 4ஆவது நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோபங்களை காட்ட ஆரம்பிச்சாங்க சார். சிவக்குமார் தன்னை அமைச்சர் என கூறிக்கொண்டதாகவும்
கட்சி ஆட்களை வைத்து அடித்து துன்புறுத்துவேன் என கூறியதாகவும் தெரிவித்த கவிதா, உனது மகனை கடத்தி விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். 5 நாளா ரொம்ப கொடுமைப்படுத்துறா. ஒரு ரவுடி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதல் சார். இரும்பு கம்பியெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராரு. நேற்றுக்கு நாள் பெல்ட்டை கழட்டிட்டு மாடிப்படி வழியா விரட்டிட்டு வர்றாங்க சார். ஃபுல் ரூம், வீடு டோட்டல் ரூம்லாம் லாக் தான் சார். உள்ள லாக்கு, வெளியில லாக்கு, எங்கேயுமே போக முடியாது. வந்து 18 நாள் ஆகுது. 18 நாள் நான் வெளியிலே போனது இல்லைங்க சார். காது கூசுற அளவுக்கு ஒரு காட்டு மிராண்டித்தனம் எப்படி இருக்கான் அந்த லெவலுக்கு இறங்கி பேசிட்டார். லோக்கல் லெவலுக்கு பேசிட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த லேடிக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது. இனிமே வர எந்த ஒரு பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடாது சார். இது அரபு நாட்டுகளில் தான் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இப்போ எனக்கே நேரடியாக நடந்திருக்குன்னு சொல்லும்போது இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது. இச்சம்பவம் தொடர்பாக பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.